ஹலோ guys, இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோடு 8 தான். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஃபெஸ்டிவல் வர இப்போ ஆரம்பிக்க போதா, அதனால நம்ம அம்மானியோட கிளாஸ் முழுக்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு தயாராகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அயாக்காவும் நம்ம ஹீரோ கிட்ட ஸ்மைல் பண்ண சொல்லுவா. ஆனால் நம்ம ஹீரோக்கு சடனாக ஸ்மைல் பண்ணோன்னா எப்படி, அந்த இடத்துல சிரிக்க தெரியாமல் சிரிக்கிறான். அங்கே இதனால அயக்கா ஒரு ஐடியாவை கொடுப்பான், இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே நீ பொட்டேட்டோவா நினச்சிக்கோ. ஸோ அதனால உன்னோட ஸ்மைல் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஆனால் பின்னாடி நம்ம இட்சுக்கி வந்துட்டு அங்கே இன்னொரு விஷயத்த அங்கே சொல்லுவான். ஷீனா கூட ஆக்ட் பண்ணும்போது உன்னோட சாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனாலேயே மற்ற பொண்ணுங்களுக்குலாம் உன் மேலே அங்கே ஒரு கண்ணு இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப கைண்டாவும் ஜென்டலாவும் அது இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஷீனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அவன் மேல கண்ணு இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு மஸ்குலரா இருக்கிற ஆளுங்க தான் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் ஸ்கின்னியா இருக்கான். அம்மா நீ ஸ்கின்னியா இருக்கான் இப்படிலாம் அங்க சொல்லும் போது ஷீனா சொல்றான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அம்மா நீ சட்டையை கைட்டுனா மஸ்குலரா இருப்பான், அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாவும் இருப்பான். என்னது அப்படியா என்ன ஷீனா அந்த அளவுக்கு இதை பத்திலாம் அங்கே சொல்ல வேணாம். அங்கே இப்படி இவங்க பேசும்போது மற்ற பொண்ணுங்களோட கண்ணும் அம்மானி மேலே தான் அங்கே இருக்குமே. இதுக்கப்புறம் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் அங்கே வந்துச்சான். சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கான், அந்த இடத்துல தான் இவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அயக்காவும் ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம ஷீனா வந்து ஒரு ஸ்பெஷலான ரெக்வஸ்ட்டை வச்சா. அதாவது என்ன விஷயம்னா, அவ மெய்டு காஸ்டியூம்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சனா நீ தாங்க பார்க்கணுமா. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அம்மானையும் பார்க்கலாம் நாங்கள் வரோம். ஷீனாவை ட்ரெடிஷ்னலான மெய்டு காஸ்டியூம்ல பார்க்கும்போது அம்மானையே வாய் அடைச்சு போறான். ஷீனாவோட அழகு அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா என்ன ஆச்சு அம்மானே, அது என்னன்னா இதுக்கப்புறம் வந்து உன்னை நிறைய பேர் இந்த காஸ்டியூம்ல பார்ப்பாங்களே, அதனால என் மூடு ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு, அதான் நான் இப்படி யோசிக்கிறேன். அட இப்போ அதுதான் விஷயம்னா, இதுக்கப்புறம் உன்னோட ஹெட்ல நான் பிட் பண்ணுவேன், இதனால உன் மூடு ஸ்பாயில் ஆகுதுல. ஆனா உண்மையை சொன்னா உன்னையும் மற்றவங்க பட்லர் காஸ்டியூம்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. அட ஷீனா என்ன இப்படி சொல்ல இருக்க, என்ன பார்க்கறதுக்கு யார் வரப்போறா. அது என்னன்னா எப்போ உன்னோட அப்பியரன்ஸை நீ சேஞ்ச் பண்ணியோ அப்பயே மற்ற பொண்ணுங்களுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன் மேல ஒரே கண்ணா தான் இருக்காங்க. டைரக்டா அந்த விஷயங்களை பேசாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி அவங்களுக்குள்ள நிறைய விஷயம் பேசுவாங்க தெரியுமா. சில டைம் அதனால எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். அப்படி என்னை பத்தி அவளுக்கும் என்ன பேசுனாங்க, அது என்னன்னா நீ ரொம்ப கைண்டா இருக்க, ஜென்டில் மேன்லியாவும் இருக்க. அப்படி ஒண்டி அம்மானே என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், அவன் என்ன ஒண்டி தான் லவ் பண்ணுவான், அது எந்த அளவுக்கு செம்மையா இருக்கும்ல இப்படின்லாம் அவங்க பேசுனாங்க தெரியுமா. ஆமா அந்த விஷயம் உண்மைதானே. ஏன்னா என்னதான் அவங்க பேசினாலும் அந்த விஷயம் வந்து மாறாது. எனக்கு உன்னதான் பிடிக்கும், உன்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே நான் காதலிக்க மாட்டேன். ஷீனா கிட்ட ஏதாச்சும் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அப்படி அவங்க உன்னை நோட்டீஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி நம்ம ஒன்றா ட்ரை பண்ணலாம், அதனால அவங்களுக்கே புரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு இடையில யாராலையும் வர முடியாதுன்னு. ஆமானே சீக்கிரம் நீயும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்று, ஏன்னா நானும் உன்னை ஒரு பட்லராக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சரி சரி கொஞ்சோன்னு வெயிட் பண்ணு, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பசங்க தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். ஸோ இன்னமும் கொஞ்ச நேரத்தில் என்ன உன்னால அப்படி பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இட்சுகிலாம் அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். அங்கே ஷிரிகாவும் மெய்டு ட்ரெஸ்ல வந்திருப்பான். ஆமாம் இது எப்படி இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. ஆமாம் எந்த எப்படி இருக்கு, உந்தோ செம்மையா இருக்கு. அந்த இடத்துல நம்மளும் மாற்றிருக்கான். அங்கே அயக்காவும் வந்துட்டு ஏன்னா உனக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கா, அவன் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் உன்னை பார்க்கணும்னு. அங்கே ஷீனாவை கொண்டு வரான். ஹேய் ஹேய் ரெண்டு பேருமே ஒன்னாவுங்க, எப்படியோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஷிஃப்ட்டில் தான் வேலையை செய்ய போறீங்க, அதனால கம்ஃபர்டபுளா இருங்க. ஆமா இது வந்து எப்படி இருக்கு, நல்லா இல்லையா. இல்ல அப்படி இல்ல, நார்மலா இருக்கிறத விட இது செக்ஸியா இருக்கு. அங்க அதுக்கு மத்தவங்களும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் நம்ம அம்மானி மேல கண்ணு இருக்கு. ஷீனா இதுக்கப்புறமா வேறமா வெல்கம் பண்ணி தான் பண்ணுவா. அவளோட கியூட்டான ஸ்மைலுக்கே அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே விழுவாங்க. ஏன்னா ஸ்மைலு அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்மளுக்கு லைட்டா அங்க கடுப்பா இருக்கும், ஏன்னா இந்த விஷயத்த அடிக்கடி அங்க பண்ற மாதிரி இருக்கும்ல. இது வந்து ஒரு ஆக்ட் அப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டு மத்தவங்க கிட்ட இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். புரியுது புரியுது, உனக்கு ஷீனா மேல அந்த அளவுக்கு அஃபெக்ஷனா, அந்த அளவுக்கு ஷீனா மேல லவ்ல இருக்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்றும் மேல லவ் இல்லை, நான் அப்படி விழ மாட்டேன். ஆமா எல்லா விஷயத்துக்கும் இடையில இதை எதுக்கு நீ நுழைக்கிற. அது ஏன்னா பாரு கொஞ்சம் ஷீனா எப்படி என்ன பாக்குறான்னு. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும் போது ஷீனாக்கு லைட்டா அங்க ஜலசா இருக்கும், அதான் அப்படி பாக்குறான். இதுக்கப்புறம் அங்கே பொண்ணுங்களுக்கு நம்ம அம்மானி கூட ரிகர்சலை பண்ணணும்னு சொல்லி வாலண்டரியாக நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஆனால் நம்ம அம்மானி சைடில் அயக்கா கிட்ட கேட்குறான், ஐக்கா இதுக்கு முன்னாடி உனக்குன்னு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு நீ சொன்ன. என்னோட பாய் ஃப்ரெண்டு உண்மையை சொன்னா வேற ஒரு கிளாஸில் இருக்க ஒரு பையன் தான். அதே மாதிரி ஆளு ரொம்ப மஸ்குலராக சூப்பராக இருப்பான்.
சிம்பிளா சொன்னா அவன் என்னோட ஐடல் டைப் மாதிரி. இதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணணும்னு சொல்லி லிஸ்டையும் அவன் மேக் பண்ணுவா. அங்க ஷீனா வந்துட்டு அம்மானே உண்மையை சொன்னா நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். நம்ம அம்மானையும் அதே மாதிரி ரொம்ப கியூட்டா அங்க பண்ண அதை பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்க ஒண்டியில நம்ம ஷீனாவும் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படுவா. பட்லரா அவன் இதெல்லாம் பண்ணும்போது அது பொண்ணுங்களுக்கு இடையில ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அங்க இதே மாதிரி அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறான். அங்க ஐக்காவும் வந்துட்டு பாராட்டான். ஹேய் உண்மையை சொன்னா இந்த வேலையை ரொம்ப அற்புதமாவே நீ பண்ண. எந்த அளவுக்கு நீ பர்ஃபெக்டா பண்றனா எனக்குன்னு ஒரு காஃபி ஜாப் இருக்கு, அந்த இடத்துல வரணும்னா சொல்லு, நான் பாஸ் கிட்ட சொல்றேன், அவரு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரு. அப்படியா? ஆனா எப்பயாச்சும் நான் பணம் வேணும் அப்படின்னு யோசிச்சனா தாராளமா அங்க வரேன். அங்க ஐக்காவும் மத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷீனா கிட்ட வரும்போது அந்த இடத்துல ஷிரிகாவா பயங்கரமா டீஸ் பண்ணுவான். அட பாருங்கப்பா யாரு வந்திருக்கான்னு. இவன் தான் நம்ம ஷீனாவை பாஸ் அவுட் பண்ண அதே பர்சனு, ரொம்ப ஹேண்ட்ஸமானவன். அதே மாதிரி அம்மானி கிட்ட ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கு, அதை வச்சு ஷீனாவை நல்லாவே பிளஷ் ஆக்க முடியும். ஆனா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல, இந்த இடத்துல நான் தான் அஃபெக்ட் ஆன மாதிரி, இது மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். உடனே இதுக்கு நம்மளும் வந்துட்டு ஆமா ஷீனா நான் என்ன அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா என்ன? ஆமா, இந்த மாதிரி விஷயம் ஓ மூலமா கேட்கும் போது எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஷெரிகாவும் வந்துட்டு ஆமா இவனால மத்தவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும், ஷீனா மூலமாவும் அட்ராக்ட் ஆகும், இதனால ஒரு பெரிய கூட்டமே வரும். ஆக மொத்தத்துல கடை பிச்சுக்க போகுது. ஒரு சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம ஷீனா பாப்புலரா இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒன்று எதுக்கோ அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட ஆளுங்க அங்க வராங்க. சுக்கியவங்க சொல்லுவான் வாங்க நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். இந்த இடத்துல அவ்வளவுதான் ஃபெஸ்டிவலும் ஆரம்பிக்குது. ஷீனானால கூட்டமும் அங்க அலமோதும். இந்த சைடு அம்மானேவும் சும்மா இல்ல, ஃபீமேல் கஸ்டமர்ஸை நல்லாவே ஆளை அட்டாக் பண்ணுவான். இதே மாதிரி அந்த இடமே ரொம்ப பிஸியா இருக்கும். அங்க இன்னொருத்தன் ஃப்ரெண்டுக்காரனும் வரான். அதே மாதிரி தான் அங்கேயும் பிஸியா இருக்க கொடுக்கும் போதே உள்ள இருக்கிற அந்த பர்சனும் சொல்றான் ஷீனா இங்க வரும்போது அந்த அளவுக்கு ஹாப்பியா இல்ல. அது ஏன்னு நம்ம ஹீரோக்கு புரியல. அங்க போயிட்டு பார்க்கும் போது ஷீனா ஒரு கஸ்டமரை டீல் பண்றா. ஆனா அந்த கஸ்டமர் என்னன்னா நம்ம ஷீனா கிட்ட வந்துட்டு ஹேய் நான் ஆர்டர் எடுக்க தயாரா இருக்கேன், ஆனா அதை விடவும் உன்கிட்ட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வரியா நெக்ஸ்ட் வேற எங்கேயாச்சும்? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இங்க கொடுக்க மாட்டோம், வெறுமா ஆர்டர் ஒண்டி எடுங்க. அட என்னம்மா நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்க, தாராளமா நம்ம பேசலாம். சார் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? வேற ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, நான் வரேன் இப்படின்னு நாங்கள் ஷீனா போயிடறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அங்கே பார்க்குறான். அம்மானைக்கு இதை பார்க்கும் போது கவலையா இருக்கும், உள்ளே இறங்கி ஏதாச்சும் பண்ணலாமான்னு. ஆனால் அதுக்குள்ள ஊட வந்துட்டு நீ அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், ஷீனா மேலே நாங்கள் எல்லாருமே கண்ணு வச்சிருக்கோம், அப்படி ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா நாங்கள் இறங்கி மீதி விஷயத்த பார்த்துப்போம். அம்மா நீ பார்க்கும் போது அங்கே தெரியுது எல்லாருக்குமே ஷீனா மேலே ஒரு கண்ணு இருக்கு, தப்பா எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பப்ளிக்கா லவ்வி டபியா இருக்கிறத மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோமே. இதுக்கப்புறம் நம்ம ஷீனா அங்கே போகும்போது அந்த இடத்துல ஒரு பர்சனும் டச் பண்ணலான்னு வருவான். அதுக்குள்ள அம்மானி அங்கே தடுக்கிறான், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாஃப் மெம்பரை டச் பண்ணுறது அலோடு இல்லை, அதனாலே நம்ம மன்னிச்சிருங்க. இதனால அந்த பர்சன் போயிடறான். அம்மானே அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். இதுக்கப்புறம் அவன் ஷீனா கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றான், ஷீனா பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா எப்படியோ உன்னோட ஷிஃப்ட் முடிய போகுது, அதனால இது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி இந்த கோட்டை வச்சுக்கோ, ஏன்னா இந்த ட்ரெஸ்ல இருக்கும் போது டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ட்ரெஸ்ஸை கூத்தோடனே அவன் மோந்து பாப்பா. அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பிளஷ் ஆகும். இதுக்கப்புறம் ஐக்காவோட பாய் ஃப்ரெண்டு சோஜி அவங்க ரெண்டு பேருமே பேசின்னு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஷீனாவும் வராங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவன் பேரு சோஜி, நான் தான் சொன்னல என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு, அவன் இவன் தான். அதே மாதிரி ஆளோட பிசிக்கெல்லாம் அங்கே செம்மையா இருக்கும். ஆமா அம்மானேவும் சும்மா இல்லை, அவன்தும் செம்மையா இருக்கும். எனக்கு தெரியும். அட ஷீனா இங்க ஒன்றும் காம்படிஷன் நம்ம நடத்த வேணாம், எதுக்காக இப்படி சொல்ல இருக்க? இல்லை எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் ஒரு ஹாரரான பிளேஸுக்கு அவங்க போகலான்னு யோசிப்பாங்க. அங்க ஷீனா கிட்ட கேட்டா அவளுக்கு பயமா இருக்கும், இருந்தாலும் போலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆமா ஷீனா உண்மையிலேயே நம்ம போலாமா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடியே படத்துக்கே அப்படி பயப்படுவேன், இந்த மாதிரி விஷயம்னா பயப்பட மாட்டியா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, யாரும் சொன்னா நான் படத்துக்கு பயப்படுவேன் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படுவேன்னு, அதெல்லாம் இல்லை, எனக்கு பயம்னு ஒன்று இல்லவே இல்லை ஷீனா. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஹாண்டடான மூவியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல என்னால் தூங்க முடியல அப்படியெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நிறைய முறை ஒன்னா பார்த்துருக்கோம், அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஷீனா இது வேற மாதிரி எனக்கு தோணுது. அட நான் ஒன்றும் அந்த மீனிங்ல சொல்லலை, நீ தப்பா ஏத்துக்காத. இதே மாதிரி ஆளு டீஸ் பண்ணுவான். கடைசியில அந்த இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா போனதுல நம்ம ஷீனா ரொம்ப பயந்து போயிடறான், ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த இடம். வரும்போது இட்சுகியோட அப்பா டைக்கி அவரை மீட் பண்றாங்க. சுகியோட அப்பாவும் அட அம்மானே நீ முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியல தெரியுமா? ஆமா இதுக்கு முன்னாடி டார்க்காவும் க்ளூமியாவும் இருந்தேன், இப்போ நான் அப்படி இல்லை. உண்மையை சொன்னா முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. பக்கத்துல இது யாரு?
இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்படியா, உனக்குன்னு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட போலியே. நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் நீங்க வந்தீங்களா என்ன? உண்மையை சொன்னா வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இட்சுகி வந்து தப்பா எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லி நான் வரல. சரி, ஏதோ ஒன்று, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அம்மானே, நான் உன்கிட்ட கேட்கணும், இவரு ஷிரிகாவாவை இன்னுமா ஒரு அக்செப்ட் பண்ணல? உண்மையை சொன்னா அக்செப்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா நல்லா இருக்கும். அவங்க 2 பேருமே உண்மையை சொன்னா ஒரு நல்ல ஜோடி. அவங்க 2 பேருக்கு இடையில டீப்பான கனெக்ஷனும் இருக்கு. அவங்க 2 பேருமே பிரிஞ்சா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, அதேதான். இதுக்கப்புறமா ஷிரிகாவா இட்சுகி அவங்க 2 பேருமே மீட் பண்ண அவங்க வராங்க. அவங்களும் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப நல்ல கிரீட்டிங் அங்க கொடுப்பாங்க. ஷீனா என்ஜாய் பண்ணும்போது சைட்ல இட்சுகி கிட்ட அவங்க அப்பா வந்த விஷயத்த அவன் சொல்றான். உண்மையை சொன்னா இந்த இடத்துக்கு உங்க அப்பா வந்து வந்தாரு, ஆனா நீ நான் இருக்கிற இடத்துக்கு வராம அவர் அப்படியே போயிட்டாரு. அதே மாதிரி அவர்கிட்ட நான் பேசும்போது ஷிரிகாவை பத்தி அவர் பேசல, அவர் அப்படியே போயிட்டாரு. சரி, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு. உண்மையை சொன்னா நான் இதுக்கான டிக்கெட்டை அவருக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவர் வரல, இல்லைன்னா அவ்வளவுதான் ஷிரிகாவா ஒரு மாதிரி சேடா இருந்திருப்பா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்னா பேசுவாங்க. நம்மளுக்கு நிறையவே கஸ்டமர்ஸும் வந்தாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கியூட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருந்தோமா ஒன்னா. ஆனா அம்மானே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மற்ற பொண்ணுங்களை பார்க்கும்போது நீ என்ன யோசிக்கிற? அவங்க எல்லாருமே கியூட்டு தான், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இருக்கிறதுலே கியூட்டு, அடாரபிள். நீ தான் எல்லாமே எனக்கு. உண்மையை சொன்னா நான் சில டைம் இன்செக்யூரா இருக்கிறத நினச்சி எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியா ஷீனா? வேணும்னா சொல்லு, நெக்ஸ்ட் டைம் உனக்கு எந்த அளவுக்கு லவ் வேணுமோ என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும், பிரச்சனையே இல்லை. அம்மானே, நீ வந்து அடிக்கடி என்னை டீஸ் பண்ணிக்கினே இருக்க, இதனால என்னோட ஹார்ட் பயங்கரமா ரைஸ் ஆகுது. உண்மையை சொன்னா இப்படி உன்னை டீஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல அவ கடுப்பாயிட்டு அங்க ஃபுட் அப்படியே சாப்பிட்றா. நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துக்கினே இருக்கான், ஏன்னா அந்த அளவுக்கு அவ கியூட்டா இருக்கா. அங்க இதுக்கப்புறம் ஒரு பேண்ட் நடக்குது. அந்த இடத்துல கடுவாக்கி அந்த பர்சன் தான் சும்மா கலக்குன்னு கலக்குறான். ஆளு குக்கிங் பண்றான், இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியுது, அவனால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுது. இப்படின்னு இவங்க ஸ்மைல் பண்ண எங்கேயே இந்த எபிசோட முடியுது. எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.